இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் இந்த நாளில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இன்றைய நாளிலே வாசிக்கப்படுகிற முதல் வாசகம் யோவான் எழுதிய முதல் திருமடல் பார்க்கிறோம். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம், அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே நாம் செய்து வருகிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். எந்த காரியத்தை கேட்டாலும் ஆண்டவர் பாதத்தில் மண்டியிட்டு நாம் ஜெபிக்கிறோம் என்றால், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் என்றால் அத்துணையும் பெற்றுக்கொள்வோம் என்று விவிலியம் சொல்கிறது. பெற்றுக்கொள்கிறோமா? ஆண்டவர் பாதத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோமா? பல நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, தவிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், கொடுக்க மாட்டுறாரு. நம்பிக்கையோடு கேட்குறேன், எனக்கு கிடைக்க மாட்டுது. தவம் இருந்து கேட்குறேன், என்னை உடலை வருத்தி கேட்குறேன், ஆனால் கடவுள் எனக்கு கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்கிறேன் பல நேரத்தில். ஆனால் ஆண்டவர் நான் கேட்பதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிற கடவுள் நமக்கு 2 காரியங்களையும் சேர்த்து சொல்கிறார். ஏனெனில் அவர் கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறோம், அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். அப்பொழுதுதான் நாம் கேட்பதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கூட விவிலியம் என்று மிக தெளிவாக சொல்கிறது. அப்போ அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க தயாராக இருக்கிறோமா? ஆண்டவரை பெற்றுக்கொள்ள ஆசிக்கிற நாம் ஜெபித்தால் எனக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க ஆசிக்கிறோமா? ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளை என்பது இந்த உலகத்தில் கடவுளை அன்பு செய்வதும் மனிதரை நேசிப்பதுமே. மனிதரையும் கடவுளையும் எப்பொழுது நேசிக்க கற்றுக்கொள்கிறோமோ கடவுளுடைய கட்டளைகளை நாம் மதிக்கிறோம் என்பதின் அடையாளமாக இருக்கிறது. அவர் திருமுன் நின்று அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம் என்று விவிலியம் சொல்கிறது. நாம் செய்கிறதெல்லாம் கடவுளுக்கு உகந்த காரியமா? உகந்தவற்றை தான் செய்கிறோமா? அப்படி செய்கிற போது நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. என்று வாசிக்கப்படுகிற யோவான் எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 3 இறைவார்த்தை 24 சொல்கிறது, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்போருக்கு அவரோடு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். அப்போ கடவுளோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை கெஞ்சி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டாம். அவர் எல்லாவற்றையும் கொடுப்பார், ஆசீர்வாதமாக கொடுப்பார். அப்போ கடவுளோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் என்பது கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதும் அவருக்கு உகந்தவராக இந்த உலகத்தில் பயணம் செய்வதும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, சிறு குழந்தையாக இருந்தபோது லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 52 பார்க்கிறோம். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்றவரை பற்றி வாசிக்கிறோம். கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்வதில் தான் ஆசீர்வாதம் உண்டு என்பதை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நாமும் கூட கடவுளுக்கு உகந்தவராகவும் இருக்க வேண்டும், மனிதர்களுக்கு உகந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்பது. கடவுளையும் நேசிக்க வேண்டும், மனிதரையும் நேசிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ரோமையர் திருமடல் அதிகாரம் 8 இறைவார்த்தை 8 சொல்கிறது, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. அப்போ கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வது, இந்த உலக நாட்டத்தின்படி வாழ்கிறோம் என்றால் கடவுளுக்கு உகந்தவராய் நாம் ஒருபோதும் இருக்க முடியாது. கடவுளுக்கு உகந்தவராய் வாழ வேண்டும் என்றால் இந்த உலக நாட்டங்களை விட்டுவிட்டு, உலக ஆசைகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு உகந்தது எது, ஆண்டவருக்கு விருப்பமானது எது என்பதை தேடி பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். எபேசியர் திருமடல் அதிகாரம் 5 இறைவார்த்தை 10 சொல்கிறது, ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்கிறது. ஆராய்ந்து பாருங்கள். இந்த நாளில் ஆண்டவரே உமக்கு உகந்தது எது, உமக்கு சிறந்தது எது, உமக்கு பிடித்தது எது, உமக்கு விருப்பமான காரியம் எது, அதையே நான் இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று செய்து பார்ப்போமே. அப்படி நாம் செய்து பார்க்க விரும்பினோம் என்றால் என்னுடைய பலவீனம் என்ன, என்னுடைய குறைகள் என்ன, என்னுடைய இயலாமை என்ன, நான் எதில் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறேன், எதில் ஆண்டவரை விட்டு உகந்த காரியங்களை செய்யாது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது என் மனதிற்குள்ளாக பட்டு கொண்டிருக்கும். அப்போ ஆண்டவருடைய காரியங்களை நான் செய்யாத போது என் வாழ்வில் மாற்றங்கள் ஒருபோதும் வராது. ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ரோமையர் திருமடல் அதிகாரம் 12 இறை வார்த்தை 1-2 சொல்கிறது, சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை நான் வேண்டுகிறேன்,
கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பலியாக உங்களை நீங்கள் படையுங்கள். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாய் தெரியும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கடவுளுக்கு உகந்த காரியம் என்பது ஆராய்ந்து பார்த்து அதில் நாம் சிந்திக்கிற போது எது நல்லதை செய்கிறோம், எது தீயதை செய்கிறோம் என்று நாம் விடுபட்டு வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்க முடியும். அத்தகைய ஒரு உன்னதமான காரியத்தை சிந்திப்போம் இந்த நாளில். ஆண்டவரே, உமக்கு உகந்த காரியத்தை செய்ய எங்களுக்கு கட்டளையிடும் ஆவியின் பலத்தை தாரும் என்று ஜெபிப்போம், அருள் வேண்டுவோம். அதன் நிமித்தமாக ஆண்டவரிடமிருந்து ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.